வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெந்தயக்கீரையை எப்படி வளர்க்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவு டு க்ரோ ஃபெனுக்ரீக் லீவ்ஸ். ஸோ வெந்தயக்கீரைங்கிறது நமக்கு அதில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க அடிக்கடி உணவில் வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது மிக சீக்கிரமாக குணப்படுத்தலாம். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளான வயிற்று உப்புசம், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் நல்லாவே க்யூர் பண்ணும். ஏன்னா வெந்தயத்தில் இருக்க அத்தனை பயன்களும் வெந்தயக்கீரையிலையும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டும் அடிக்கடி வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்சுலின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வெந்தயக்கீரையை எப்படி வளர்க்கலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கீரையோ எது வளர்க்குறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு ரெடி பண்ணிக்கணும். நான் என்கிட்ட ஆல்ரெடி இந்த பாட்டு இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அதாவது துளைகள் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் வெளியே போகும். நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே கொஞ்சம் தேங்காய் நாரை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணுவேன். உங்கள்கிட்ட கோகோ பீட்டோ இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் இருந்தால் அதை நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி மண்ணை யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வெந்தயக்கீரைக்கு நார்மல் மண்ணை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த தேங்காய் நாரை எடுத்து கீழே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் வாட்டரை இது அப்சர்வ் பண்ணியும் வச்சுக்கும். சேம் டைம் அது உங்களுக்கு நல்லா ஒரு ஈஸியாக மக்கி ஒரு உரம் மாதிரியும் மாறிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நார் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மண்ணை ஃபில் பண்ணும்போது எப்பயுமே அந்த மண் நல்லா உபரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மண்ணெல்லாம் எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டே அதை உடைச்சி நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா உடைச்சி விட்டுக்கோங்க மண். அப்போ தான் ஈஸியாக வேர் உள்ளார நல்லா போகும், செடியும் நல்லபடியாக வளரும். ஸோ மண்ணை போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மண் நல்லா பொலன்னு இருக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பாட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக கீரை விதைங்களோ எந்த விதையோ ஈஸியாக அதில் நட்டுக்கலாம். ஸோ அது நல்லாவும் வளர ஆரம்பிக்கும். மண் சூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்க நார்மல் மண்ணை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா செம்மண் இருந்தால் செம்மண் எடுத்துக்கலாம். நான் என் வீட்டு தோட்டத்தில் இருக்க மண்ணை தாங்க எடுத்தேன். அந்த மண்ணை தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். நான் உரம்னு சொல்லி செப்பரேட்டாக எதுவுமே போடுறதில்ல. வீட்டில் இருக்க வெங்காயத்தூள், முட்டைக்கூடு இந்த மாதிரி இருக்கிறது தான் போடுவேன். செப்பரேட்டாக என்கிட்ட எந்த உரமும் கிடையாது. இது வெந்தயம். ஸோ இந்த வெந்தயத்தை தான் நம்ம எடுத்து இப்போ போட போகிறோம். இந்த வெந்தயத்துலேருந்து தான் நம்ம வெந்தயக்கீரையை வளர்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெந்தயம்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வெந்தயத்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்ணில் லைட்டாக அப்படியே தூவி விடுங்க. ரொம்பலாம் இது பண்ண வேணாம், லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அது மேலேயே இன்னும் கொஞ்சம் மண்ணை போடுங்க. சைடு ஃபுல்லாக நான் எல்லா பக்கமும் தூவி விடுறேன். தூவி விட்டிங்கன்னா நல்லா கொத்தாக நிறைய வரும் இந்த வெந்தயக்கீரை. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக மண்ணை போடுங்க. ரொம்ப நிறைய மண்ணை போட்டு இது பண்ணாதீங்க. ரொம்ப நிறைய மண்ணை போட்டிங்கன்னா சீக்கிரம் முளைக்காது. சும்மா லைட்டாக மண்ணை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெந்தயக்கீரை 1 or 2 டேஸ்லேயே தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வெயில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வெயில் படுற மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் ஷேடோ பிளேஸ்லேயே வைங்க. ஸோ தட் இது ஈஸியாக வெந்தயக்கீரை சீக்கிரம் வளர்ந்துடும். வெந்தயத்துலேருந்து சீக்கிரம் முளை விட ஆரம்பிக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ எப்போ எந்த செடியை நட்டாலும் சரி, எந்த செடியை இந்த மாதிரி கீரை விதைச்சாலும் சரி, லைட்டாக தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. மண்ணில் ஆல்ரெடி நிறைய ஈரப்பதம் இருந்தால் நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை.
ஆனால் ஈரப்பதம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து தண்ணி தெளித்து விட்டாகணும். அதே நேரம் எப்போ வந்து விதைச்சாலும் மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப சொதன்னு இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை போட்டிருக்கு. நான் வந்து இது செகண்ட் டேல எடுத்தது. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் லைட்டாக தான் விட்டுருக்கு. இந்த முளைப்பு வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. டே பை டே இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த க்ரோத்தை காமிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து தேர்ட் டே தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு, லைட்டாக வந்திருக்கு. எல்லாமே வந்து முளைக்கலை. சில பேர் வந்து இந்த வெந்தயக்கீரையை வந்து நாள்லே நல்லா லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் விதைப்பாங்க. நான் டைரெக்டாக தான் இதில் வந்து வெந்தயத்தை போட்டிருக்கேன். இது வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வெந்தயக்கீரை முளைச்சிருக்கு. அது அந்த இது நல்ல க்ரோத் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த வெந்தயத்துலேருந்து அழகாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டால் போதும். ரொம்ப நிறைய தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லைட் க்ரீனிஷும் வெந்தயமும் சேர்ந்து என்ன அழகாக இருக்குது. இதை நாள் ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அழகை எல்லாமே நம்ம கார்டனிங்கில் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்க்கலாம். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த்து டே நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு. உங்களுக்கு எல்லா லீவ்ஸும் நல்லா வெளியே தெரியுது. ஒவ்வொரு லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக விரிஞ்சும் இருக்குது. சிலதெல்லாம் இன்னும் விரியலை. மேலே வந்து அந்த வெந்தயத்தோட அந்த தோல் அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 12 to 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அறுவடை பண்ணிடலாம். பண்ணி நீங்கள் டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியலாக இருக்க எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் நம்ம தெளிக்கலை. அதே நேரத்தில் எந்த உரமும் கொடுக்கல. நார்மல் மண்ணில் இருந்து நம்ம நார்மலாக இது பண்ணது தான். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக உங்கள் வீட்டிலேயே வந்து வளர்த்து அதை நீங்கள் சமையலில் சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெந்தயக்கீரையெல்லாம் விதைச்சி பாருங்கள். எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து. இந்த மாதிரி கீரை விதைங்களை விதைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். லோ மெயின்டெனன்ஸ் தான் கீரைங்க. இது வந்து ஐ கெஸ் 9th டே பார்த்திங்கன்னா நல்லாவே விரிஞ்சிருச்சு. 12 to 15 டேஸில் நீங்கள் வந்து அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். பாசிப்பருப்பு போட்டு கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். சில பேர் நாங்கள் வந்து காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் செய்யலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெந்தயக்கீரையை நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பாட்டு இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். கார்டனிங் ரிலேட்டடான எந்த ஒரு குவரிஸும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது குவரிஸ் இருந்தால் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.